கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. குணசாலியானவள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். கிரீடம் என்பதற்கு மகுடம் என்றும் பொருள்படும். ஒரு நாட்டின் அரசர் அல்லது அரசி தன்னுடைய தலையில் அணியும் ஒரு அணிகலன் தான் கிரீடம். மற்ற ஜனங்களிலிருந்து மாறுபட்டவர்கள், கனத்துக்குரியவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டியவர்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் குணசாலிகளாக இருந்தால்தான் நம்முடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்க முடியும். குணசாலியான ஸ்திரீ குடும்பத்துக்கும் சபைக்கும் கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கும் முன்மாதிரியாக வாழ்கிறவர். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. முத்து ஈஸியாக கிடைக்க முடியாது. கடலின் ஆழத்தில் போக வேண்டும். ஆழம் என்பது வேதனை மிக்கது. எல்லாரும் இந்த ஆழத்துக்கு போக விரும்ப மாட்டார்கள். விரும்பினால்தான் அதிக விலையேற பெற்ற முத்துக்களை பார்க்க முடியும். இதை கவனிக்கும் நாம் ஒவ்வொருவரையும் குணசாலியாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நம் தேவன் நம்மை மாற்றிவிட்டால் நமது புருஷனும் பிள்ளைகளும் நம்மை பாக்கியவதி என்று புகழ்வார்கள். நம்முடைய புருஷரையும் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவராயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். குடும்பம் என்பது கூடும்போது இன்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் கூடும்போது இன்பம் ஏற்பட வேண்டுமானால் ஸ்திரீகள் குணசாலிகளாக புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும். பிரியரே, ரூத் ஒரு குணசாலியான மனைவியாக இருந்தால் தனது கணவன் போவாஸ் கூறுகிறார், இப்போது மகளே, நீ பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள் என்று. கணவர் மாத்திரமல்ல, அவள் வாழ்ந்த ஊர் மக்களை புகழ்வதை பார்க்கிறோம். அகாஷ்வேரு ராஜாவின் மனைவி வஸ்தியும் ஒரு விதத்தில் குணசாலியாக காணப்படுகிறாள். அவள் மகா ரூபவதி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவளது அழகை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படியாக ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்பது ராஜ கட்டளை. வஸ்தி தனது கற்பை காத்து கொள்கிறவளாய் திராட்சரச கழிப்பில் இருக்கும் மக்களுக்கு முன் போகாமல் தன் ராணி என்கிற பட்டம் போனாலும் போகட்டும், நான் எனது மானத்தை காத்துக்கொள்வேன் என்று உறுதி எடுப்பதை பார்க்கிறோம். இதை தியானிக்கும் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய நாம் ஒவ்வொருவரும் கிரீடமாய் வாழ ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்புள்ள இயேசு சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே, மகிமை உள்ள கிரீடமாக எங்களை மாற்றப் போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.